தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும் காலை 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பருப்பு மற்றும் பாமாயிலை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்தும் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி நாளை மறுநாள் சென்னையில் பாமக சார்பில் போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த போராட்டத்திற்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்பார் என்றும், பாமக மாநில, மாவட்ட, ஒன்றிய, பகுதி, நகர, பேரூர், வட்ட, கிளை நிர்வாகிகளும் இணை மற்றும் சார்பு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்பார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கூடுதலாக 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தொடக்க கல்வித்துறையில் 2023-24 ஆண்டில் ஏற்பட்ட காலி பணியிடங்களில் 1768 இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக நியமனம் செய்யப்படுவதற்காக அறிவிப்பு கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. ஜூன் மாதம் நடைபெறுவதாக இருந்த போட்டித் தேர்வு பின்னர் ஜூலை 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே உள்ள பணியிடங்களுடன் இடைநிலை ஆசிரியர் பதவியில் கூடுதலாக 1000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சேர்க்கை அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டது. இதன் மூலம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களின் எண்ணிக்கை 2768 உயர்ந்துள்ளது. இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு வருகின்ற 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் நடைபெறவுள்ளது. தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களிடம் நேர்காணல் நடத்தி சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட உள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் 7 மணி நேரத்துக்கும் மேலாக விசாரணை நடத்தினர். மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த தொகை நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என புகார் எழுந்த நிலையில் அவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி சமன் அனுப்பியது. ஆனால் பலமுறை சமன் அனுப்பியும் நயினார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரன் முதன்முறையாக ஆஜரானார். இந்த பணத்துக்கு எனக்கு எந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. நான் திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தேன். யாரோ ட்ரெயினில் பிடிப்பட்ட பணத்துக்கு அவங்க இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காலை 10:30 மணிக்கு தொடங்கிய விசாரணை மாலை 6:20 மணிக்கு நிறைவடைந்தது. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் நில மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரர் சேகரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றியுள்ள நிலையில் தங்களிடம் விசாரணை நடத்த எந்த அவசியமும் இல்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனு குறித்து பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதனையடுத்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 15 நாட்கள் அனுமதி கோரிய நிலையில் 3 நாட்கள் மட்டுமே விசாரிக்க நீதிபதி அல்லி அனுமதி அளித்தார். மேலும் ஜூலை 18ஆம் தேதியன்று ஜாஃபர் சாதிக் உறவினர்களை சந்திக்க அனுமதிக்குமாறும் உத்தரவிட்டார். இதனிடையே ஜாஃபர் சாதிக்கின் பினாமி என கூறப்படும் ஜோசப் ஆயிஷா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆவடியில் உள்ள வீட்டில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறை போலீசார் சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தங்கியிருந்த வாடகை வீட்டிற்கும் ஆயிஷாவை அழைத்து வந்து 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வு ஆள்மாறாட்ட வழக்கில் 5 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை குற்றவாளியை பிடிக்க முடியாதது ஏன் என நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில் தொடர்புடைய தருண் மோகன் என்ற குற்றவாளி தன்னை விடுவிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமை சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் 2023ஆம் ஆண்டு சில தகவல்களை சிபிசிஐடிக்கு வழங்கியுள்ளதாகவும் தேவையான தகவல்களை வழங்க நாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறினார்.
இதைத் தொடர்ந்து வாதாடிய சிபிசிஐடி வழக்கறிஞர் மாணவர்கள் அளித்த விண்ணப்பத்தை தேசிய முகமை வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். ஆள்மாறாட்டம் செய்து நீட் தேர்வு எழுதிய 8 பேரை கண்டுபிடித்துள்ளதாகவும் ஆள்மாறாட்டம் செய்தவர்களின் கைரேகை இல்லாததால் அவர்களை பிடிக்க முடியவில்லை என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி 2019ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை என அதிருப்தி தெரிவித்தார். மேலும் விசாரணை அதிகாரியை மாற்றினால் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி கேட்கும் தகவல்களை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 15 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 9 மற்றும் 7 வயதுடைய 2 சிறுமிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். இதில் 7 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வழக்கில் சிறுமிகளின் தாய்மாமன் கஜேந்திரன், தாத்தா துரைசாமி, உறவினர்கள் தீனதயாளன், அஜித்குமார், பிரபாகரன் உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விழுப்புரத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த 15 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 32,000 அபராதமும் விதித்து நீதிபதி வினோதா தீர்ப்பளித்தார். இதனை அறிந்த குற்றவாளிகளின் உறவினர்கள் கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் 15 பேரையும் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். நிதி ஆயோக் அமைப்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அரசின் கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டில் திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் நிதி ஆயோக் அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தொடரவுள்ளார். துணைத் தலைவராக சுமன் கே பெர்ரி, முழுநேர உறுப்பினர்களாக வி.கே. சரஸ்வத், ரமேஷ் சந்திரா, வி.கே. பால், அரவிந்த் பிர்மானி ஆகியோர் தொடர உள்ளனர். அலுவல்சார் உறுப்பினராக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தொடர உள்ளனர். அவர்களுடன் தற்பொழுது சிவராஜ் சிங் சௌகான் சேர்க்கப்பட்டுள்ளார். சிறப்பு அழைப்பாளராக நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா, H.D. குமாரசாமி, ஜித்தன் ராம் மஞ்சி, லல்லன் சிங், வீரேந்திரகுமார், ராம்மோகன் நாயுடு, ஜுவல் ஓரம், அன்னபூர்ணா தேவி, சிராக் பஸ்வான், ராவ் இந்திரஜித் சிங் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு தற்பொழுது நிதி ஆயோக் அமைப்பில் இடமளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் குறித்து அவதூறு கருத்து தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தா நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் மீது ஆளுநர் மாளிகையில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க ஆளுநர் மாளிகை செல்வதற்கு பெண்கள் அஞ்சுவதாக கூறியிருந்தார். இதையடுத்து மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த போஸ் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணராவ் அரசியலமைப்பு அதிகாரம் கொண்ட ஆளுநர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். இவ்வாறு அவதூறு பேசுவதற்கு தடை விதிக்காவிட்டால் வழக்கு தொடர்ந்தவருக்கு எதிராக மீண்டும் அவதூறு வெளியிடுவதற்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்ட நீதிபதி ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் குறித்து அவதூறு கருத்து தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். வங்கதேசத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வங்கதேசத்தில் 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற போரில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாணவர்களில் பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதன்படி டாக்கா பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். இதற்கு ஆளும் கட்சி ஆதரவு பெற்ற மாணவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அங்கு குவிந்த பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் மாணவர்களை விரட்டி அடித்தனர்.
எனினும் இந்த மோதலில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். இந்து கலாச்சாரத்தில் மகள்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் குடும்ப தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானிக்கும் என்கோர் நிறுவனத்தின் CEO வீரன் மகள் ராதிகா மெர்ச்சண்டிற்கும் ஜூலை 12ஆம் தேதி வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற கன்னிகாதானம் நிகழ்ச்சியில் பேசிய அனந்த் அம்பானியின் தாயான நீட்டா அம்பானி, கன்னிகாதானம் என்பது இரு குடும்பங்களின் இணைப்பு என்றார். இந்து கலாச்சாரத்தில் மகள்களின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்ட நீட்டா அம்பானி, பெண்கள் எப்பொழுதும் மதிக்கப்பட்டு வந்துள்ளனர் என்றார். My dearest Shaila and Viren, today you are not giving away your daughter to us. Rather, you are gaining a son and a new family. Our dearest Anand now belongs as much to you as our dearest Radhika belongs to us. Mukesh and I promise you that Radhika will always be protected as our daughter. சரஸ்வதி லட்சுமி சக்தியாக பெண்கள் இருப்பதாகவும் நீட்டா அம்பானி கூறினார். நீட்டா அம்பானியின் இந்த உரையை கேட்ட விருந்தினர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். மதுரையில் அமைச்சரின் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தல்லாகுளம் காவல் நிலைய எல்லையில் உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெருவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் வீடு உள்ளது. இப்பகுதியில் ஏராளமானோர் நடைபயிற்சி செய்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் வடக்கு தொகுதி துணைச் செயலாளர் பாலமுருகன் அடையாளம் தெரியாத கும்பலால் ஓட வெட்டி கொல்லப்பட்டார். சிசிடிவி காட்சியை கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறையினர் 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் மகாலிங்கம் மற்றும் அவரது மகன் அழகு விஜய் ஆகியோர் தங்களிடம் பணிபுரியும் பரத், நாக இருள்வேல், கோகுலகண்ணன், பொன்னி ஆகியோருடன் சேர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலமுருகனை கொலை செய்துள்ளதாகவும் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்துள்ளதாகவும் மதுரை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இரு தரப்பினரிடையே திருமண உறவால் ஏற்பட்ட பிரச்சினையாலும் சொத்தை பங்கீடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சினையாலும் இந்த கொலை நடந்திருப்பதாகவும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை பெற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். கரூரில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியின் தனது அசல் ஆவணங்களையும் அமலாக்கத்துறை தங்களிடம் வழங்கிய ஆவணங்களையும் தடயவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து ஆவணங்களை செந்தில் பாலாஜிக்கு வழங்க நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருந்தார். அதனை பெறுவதற்காக புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது கையெழுத்திட்டு ஆவணங்களை பெற்றுக் கொண்டார். மேலும் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் செவ்வாய்க்கிழமையுடன் முடிந்த நிலையில் 47வது முறையாக வரும் 18ஆம் தேதி வரை அவரின் காவலை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நீதிபதி பதவியை பதவியாக நினைக்காமல் தனக்கு வழங்கப்பட்ட பணியாக கருதி தொடர்ந்திருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பாக வழியனுப்பு விழா நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன், நீதிபதி மகாதேவன் தனது பணிக்காலத்தில் 97,116 வழக்குகளில் தீர்வு கண்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்திலும் அவரது பணி சிறப்பாக அமைய வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டார். பின்னர் பேசிய நீதிபதி மகாதேவன் தனது பணி இறைவன் ஆணையிட்ட பணி என கூறினார். இது பதவி என்று நினைக்காமல் இது எனக்கு இடப்பட்ட ஒரு பணியாக கருதி இந்த பணியை இத்தனை நாட்கள் நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன். ஒரு நீதிபதியாக 10 ஆண்டுகள் கடந்து பணியாற்றிய நிலையில் இளைய வழக்கறிஞர்களையும் மூத்த வழக்கறிஞர்களையும் ஒன்றாகவே பார்த்ததாகவும் நீதிபதி மகாதேவன் குறிப்பிட்டார்.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய மனோஜ், பிஜின்குட்டி ஆகியோரிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இதன்படி இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை நேரில் அழைத்து கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2வது நபரான வாளையார் மனோஜ் மற்றும் 6வது நபரான பிஜின்குட்டி ஆகிய இருவரிடமும் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து 3 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசார் சம்பவம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினர். தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விபத்தில் சிக்கிய தம்பதியை மீட்டு நடிகர் ரஞ்சித் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். காமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தனது மனைவி சித்ராவுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சித்ரா திடீரென மயக்கமடைந்து இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பொள்ளாச்சியில் இருந்து பல்லடம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்த நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார். பின்னர் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் இருவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனையடுத்து ரஞ்சித் அங்கிருந்து கிளம்பினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெண் ஒருவர் மூதாட்டியிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடமலைப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 85 வயதான மூதாட்டி முனியம்மாள் தனது வீட்டின் எதிரே அமர்ந்திருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் மூதாட்டி அணிந்திருந்த தங்கச் சங்கிலி மற்றும் கம்மலை பறித்து சென்றார். காதுகளை அறுத்து கம்மலை பறித்து சென்ற நிலையில் வலி தாங்க முடியாமல் மூதாட்டி அலறி துடித்துள்ளார். அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் மகன் ஏழுமலை வருவதற்குள் அந்த பெண் அங்கிருந்து தப்பியோடினார். இதனையடுத்து அச்சரப்பாக்கம் மருத்துவமனையில் மூதாட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வழிப்பறி சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கனமழை வெளுத்து வாங்கி வரும் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் வெள்ளத்தால் சூழப்பட்ட வீட்டிலிருந்து குழந்தையை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். மைசூரு, ஷிவ்மோகா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியதால் பல இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. தீர்த்தஹள்ளி, குண்டாபுரா சாலையில் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கபிலா, சௌபர்ணிகா நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருகிலுள்ள மாவட்டங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குள்ளான பெண் IAS பயிற்சி அதிகாரி பூஜா கட்கேரின் பயிற்சியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. UPSC தேர்வில் 821வது இடத்தை பிடித்த பூஜா புனே மாவட்டத்தின் பயிற்சி அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். பணிக்கு சேரும் முன்பே தனக்கு தனி அறை மற்றும் உதவியாளரை கேட்டு அடம்பிடித்த நிலையில் வாசிம் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனிடையே இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவில் குடும்ப வருமானம் குறைவு என்ற பிரிவான நான் கிரிமிலேயர் பிரிவில் பூஜா தேர்வான நிலையில் அவரது தந்தைக்கு அதிக வருமானம் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதேபோல பார்வை குறைபாடு இருப்பதாக கூறி பூஜா மாற்றுத்திறனாளிகளுக்கான இட ஒதுக்கீட்டை பெற்றதும் தெரியவந்தது. அது தொடர்பான விசாரணைக்கு வருமாறு பலமுறை சம்மன் அளித்தும் பூஜா ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாசிம் மாவட்டத்தில் இருந்து உடனடியாக திரும்பவும் ஜூலை 23ஆம் தேதிக்குள் முசௌரியில் உள்ள IAS அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் சேரவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே புனே ஆட்சியர் தன்னை துன்புறுத்தியதாக பூஜா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார்.